ராகுல் காந்தியோட வாக்கு முறைகேடுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு தொகுதியில் வாக்கு முறைகேடு நடந்ததுன்னு சொல்லி ஆகஸ்ட் மாதம் 2024 சுப்ரீம் கோர்ட்டில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு PIL ஃபைல் பண்ணுறாரு. அந்த PIL இறுதி தீர்ப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, SIT ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. குறித்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா கிட்ட பிரஸ் மீட்டில் கேட்டபோது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? किसी व्यक्ति के अगर 2 जगह वोट भी हो तो भी वो एक ही जगह वोट करने जाता है। 2 जगह वोट करना कानूनी अपराध है और अगर कोई भी व्यक्ति ऐसा कहता है तो सबूत तो चाहिए। सबूत मांगा था। ஹரியானாவில் பிஜேபி 15 இடங்களில் வெறும் 5000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஹரியானாவில் இப்போ நடந்த வாக்கு முறைகேடை மக்களாகிய நம்ம முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. உலகிலேயே மிகப்பெரிய டெமோக்ரஸி கண்ட்ரி நம்முடைய இந்தியா. டெமோக்ரஸியை பாதுகாக்க வேண்டியது நம்ம இந்தியர் ஒவ்வொருவருடையும் கடமை. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளில் கட்சி பாகுபாடுகளை தவிர்த்து ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நம்முடைய டெமோக்ரஸியை பாதுகாக்கிறதுக்கு ராகுல் காந்தி அவர்களுடன் துணை நிற்க வேண்டியது கட்டாயம்.